அனைவருக்கும் வணக்கம். இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்னைக்கு ரோட்டோர கூரை கொட்டா தக்காளி கார சட்னி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூடான இட்லியோட அந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். நம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி கூட சேர்த்துக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். தக்காளி இப்போ 4 கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண வேணாங்க. 4 கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். 4 கட் பண்ணி தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்திருக்கும். 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி தேவைப்படும், வச்சுக்கலாம். அதே குக்கரில் தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு புரியும் போதே கருவேப்பிலை ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வேக போட்ட தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசையோடு நல்லா ஊறி சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு சட்னி. சும்மா சட்னி பார்க்கும்போதே நல்லா நாக்கில் எச்ச ஊறும். சட்னி நல்லா சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.